अपगतमदमानैरन्तिमोपायनिष्टैः अधिगतपरमार्थैः अर्थकामाने अनपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिवृत्तैः अस्तु मे नित्ययोगः। श्रीमद्रंगं जयतु परमं धाम तेजो निदानम् भूमा तस्मिन् भवतु कुशली कोऽपि भूमा सहायः दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिः कल्पयन् मङ्गलानि மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன் ரெண்டு லோகங்களையும் தனக்கு கைச்சரக்காக வைத்துள்ளான். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்கச் செல்வனார் என்பது ஆண்டாள் நாச்சியாருடைய ஆச்சரியமான ஸ்ரீசூக்தி. ஆக புவனியும் விண்ணுலகும், புவனம் என்றால் இந்த லோகம், இருள் தருமா ஞாலமாகிற இந்த லோகம், இந்த கீழ் லோகம், மேலே புவனியும் விண்ணுலகம் மேல் லோகம் ஸ்ரீவைகுண்ட தாமம், ரெண்டுத்தையும் சோராமல் ஒருவிதமான சோர்வும் இல்லாமல் தன்னுடைய செங்கோலை செலுத்திக் கொண்டு வருகின்றான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த லோகங்களிலே மூன்று விதமான அதிகாரிகள் இருப்பதாக நமக்கு காண கிடைக்கிறது. பத்தர், முக்தர், நித்யர் என்று மூவர் இந்த ரெண்டு லோகங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடியவர்களாக காண கிடைக்கிறது. பக்தர் என்றால் சம்சாரிகள், பந்தப்பட்டவர்கள், பந்தம்னா கட்டுப்பட்டவர்கள். எதற்கு? இந்த சம்சாரத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்கள் இருக்கும்படியான லோகம்தான் இந்த இருள் தருமா ஞாலமாகிற கீழ் லோகம். மேலே இந்த சம்சாரத்தை விட்டு முக்தி அடைந்தவர்கள், அவர்கள் இருக்கும்படியான லோகம் ஸ்ரீவைகுண்ட தாமம். அவர்களுக்கு அந்த பாக்கியமானது ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்பதை பற்றிதான் இன்றைய உபன்யாசமே நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பத்த சம்சாரிகள் இவை விட்டு முக்தி அடைந்து எம்பெருமானோடு ஆவிர்பூத அஷ்டகுணாஷ்டகத்துவம் என்கிற கிரமத்திலே அவனோடு கலந்து பரிமாறும்படியான பாக்கியத்தை உடைய லோகம், அதற்கு முக்தாத்மாக்கள் என்று அவர்களுக்கு பெயர். அதற்கு பிறகு அங்கேயே எப்பொழுதும் நித்தியவாசம் பண்ணக்கூடிய பாக்கியசாலிகள் சில பேர், அவர்களுக்கு நித்திய சூரிகள் என்று பெயர். நித்தியே பவா, நித்தியம் என்றென்றும் இருப்பவர்கள், ஒரு நாள் இருப்பதும் ஒரு நாள் இல்லாமற் போவதும் இல்லாமல் என்றென்றும் இருக்கக்கூடிய பெரியோர்கள் தான் நித்திய சூரிகள். அந்த நித்திய சூரிகளுக்குள்ளே தலைவரானவர் தான் திருவனந்தாழ்வான். அந்த திருவனந்தாழ்வானுடைய அவதார கிரமத்தை மிக அழகாக நமக்கு யாதவகிரி மகாத்மியமானது எடுத்து காட்டுகிறது. அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ரஹா த்ரிதீயஸ்து கலவு ராமானுஜஸ்மிருதா. இது முதல்ல இப்படிப்பட்ட பாடம் அல்ல. கலவு கச்சித் பவிஷ்யதி, இதுதான் முதல்ல ஏற்பட்டிருக்கும்படியான பாடம். உண்மையான ஸ்லோகத்தினுடைய 4வது வரி என்ன என்றால், கலவு கச்சித் பவிஷ்யதி,
அனந்தகா பிரதமம் ரூபம் திருவனந்தாழ்வான் முதல் உருவம் லக்ஷ்மணா ததா அபரம் லக்ஷ்மணன் என்பவன் இளைய பெருமாள் இரண்டாவது ரூபம் பலபத்ரகா திருத்தீயா மூன்றாவது ரூபம் பலராமனாக அவதாரம் பண்ணினது கலவு கச்சித்து பவிஷ்யதி கலியுகத்திலே ஒருவர் இந்த திருவனந்தாழ்வானுடைய அபராவதாரமாக அவதாரம் பண்ண போகிறார் என்று தெரிவித்தார்கள். இந்த ஸ்லோகத்தை திருநாராயணபுரத்திலே அந்த பல்லவ உற்சவம் என்று நடக்கும்படியான காலத்திலே சேவித்துக் கொண்டிருக்கும்படியான சமயத்திலே எம்பெருமான் அர்ச்சகமுகேன ஆவேசம் விட்டு கலவு கச்சித்து பவிஷ்யதி பவிஷ்யதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த கலியுகத்திலே இருக்கக்கூடிய அந்த ராமானுஜர் நேரடியாக இருக்கிறாரே, அவரை ஸ்மிருதா அவரை ஸ்மரிக்க வேண்டியதுன்னு சொல்லுங்க. எம்பெருமான் யதிராஜ சம்பத் குமாரன் நியமித்தாராம். உடனே பெரியவர்கள் என்ன பண்ணா, கலவு ராமானுஜ ஸ்மிருதா என்று அந்த ஸ்லோகத்திலேயே இன்னொரு பாடபேதத்தையும் காட்டி அருளினார்கள். அப்படிப்பட்ட நித்தியசூரிகளிலே தலைவரான ஆதிசேஷனுடைய அவதாரமான எம்பெருமானார் இந்த லோகத்திலே 200 வருடங்கள் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று வந்தருளி, அதிலே 120 வருடங்கள் ராமானுஜர் அவதாரத்தை முடித்துக் கொண்டு திரும்பி எழுந்தருள, ஏனையா உமக்கு கொடுத்த 200 நன்றாக அனுபவிக்க கூடாதா என்றால், இல்லை இல்லை, இப்பொழுது செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை செய்து வந்துள்ளேன். இன்னும் சிறிது காலம் கழித்து சென்று மீதி 80 வருடங்களை அதை நன்றாக செப்பனிட்டு நான் சீர்திருத்த செய்ய போகிறேன். அப்பொழுது திரும்பவும் எழுந்தருள்கிறேன் என்று எம்பெருமானிடத்திலே அவர் தெரிவித்ததாகவும், அதற்கு பிறகு அப்படியே யதி புனராவதார பூதராக மாமுனிகளாக அவதாரம் பண்ணினதாக நமக்கு வரலாறுகளும் பெரியோர்களுடைய செய்திகளும் காண கிடைக்கிறது. அதைத்தான் யதீந்திர பிரவண பிரபாவத்திலே பிள்ளலோகாரிய ஜீயர் மிக அழகாக ஆதியிலே அரவரசை அழைத்து அவனியிலே 200 ஆண்டிருவீரென்னா ஆதியிலே உடையவராய் வந்து தோன்றி பரமபதம் நாடிடுவ போவேனென்னா நீதியாய் முன்போல நிற்று நாடி நிலமதனை வருவேற்றுவாரும் என்ன சாதாரண வருடமாம் தரணி தன்னில் தனித்துலா மூல நாள் வந்தோ இனியே என்கிற பாசுரத்தினாலே ஆதியிலே முதலிலே அரவரசை அழைத்து திருவனந்தாழ்வானை ஆதிசேஷனை அழைத்து அவனியிலே இந்த பூலோகத்திலே 200 ஆண்டு இருவீர் என்ன 200 வருடங்கள் இருக்க வேண்டும் என்று நியமிக்க, அதிலே பாதியிலே உடையவராய், பாதியிலேயே 120 வருஷத்திலேயே உடையவராய் அது வாங்க, அங்க உடையவர் உபய விபூதியும் உடையவர் என்கிற அந்த உடையவர் என்கிற விக்கிரகத்தோடு பாதியிலே தோன்றி பரமபதம் நாடிடுவ, பரமபதம் நாடி போய்விட்டார். 120 வருஷம் முடிஞ்ச உடனே எம்பெருமானார் பரமபதத்துக்கு எழுந்தருளி விட்டார். இல்லையா, இது 80 வருஷம் விட்டுட்டு வந்துட்டியே, கிடைச்சதை போய் விடலாமா, கிடைச்ச பாக்கியத்தை விடலாமா என்று கேட்க, அதற்கு சொல்றார் மாமுனிகள், வரப்போறேன், திரும்பியும் வந்து பிறக்க போகிறேன். நீதியாய் முன்போல நிற்று நாடி நிலவதனை வருவாற்றுவாரும் என்ன. அதே மாதிரி நிலவதனை நீதியாய் முன்போலவே எம்பெருமானார் போலவே மறுபடியும் அபராவதாரமாக வந்து பிறக்கப் போகிறேன். எப்பொழுதோ சாதாரண வருடத்தில் தரணி தன்னில்
தனி துலா மூல நாள் வந்தோய். துலா மாதத்திலே மூல நாளிலே வந்து அவதரித்தார். யார்? மாமுனிகள். அப்படிப்பட்ட மாமுனிகளுடைய 650வது திருநட்சத்திர வைபவம் நடக்கக்கூடிய ஆண்டுதான் இந்த வருட ஆண்டு. அப்படிப்பட்ட பெருமையுடைய ஆச்சாரிய சிரேஷ்டரான மாமுனிகள் பரமாச்சாரியராக அவதாரம் பண்ணி பிரதமாச்சாரியனான ரங்கநாதனுக்கே பகவத் விஷய ஆச்சாரியராக ஆகி அவர் ரங்கநாதன் மூலமாகவே தனியனையும் ஆச்சாரிய சம்பாவனையும் பெற்ற மகத் பாக்கியசாலி. என்ன தனியன்? நாம எல்லாரும் நிச்சலம் எல்லோரும் சொல்லிக்கொண்டு வரும்படியான தனியன் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனின். இதுதான் ரங்கநாதன் மாமுனிகளுக்கு ஆனி மாசத்திலே திருமூல நட்சத்திரத்தன்று பகவத் விஷய சாத்துவரை நடக்கும்படியான சமயத்தில் சமர்ப்பித்த ஆச்சாரிய தனியன். இது ஒற்றோட விட்டுட்டாரா? இல்லையே. தன்னுடைய சேஷ பீடத்தையே சம்பாவனையாக ஆச்சாரிய சம்பாவனையாக தந்தருளினார். ஆகையினால்தான் எம்பெருமானார் ஆதிசேஷாவதார பூதராக இருந்தாலும் அவர் எந்த ஒரு திருத்தலத்திலேயும் ஆதிசேஷனோடு எழுந்தருளி இருப்பது என்பதே இல்லை. ஒரே ஒரு தொண்டனூரிலே அவர் அந்த ஜைனர்களுக்கு ஒருத்தர் அல்ல, இருவரல்ல, 100 அல்ல, 1000 பேருக்கு ஏக காலத்திலே அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன சமயம் ஆன காரணத்தினாலே 1000 தலைகளோடு கூடின ஆதிசேஷ ஸ்வரூபத்தோட அங்கு சேவை சாதிக்கும்படியான நிலை நமக்கு காண கிடைக்கிறது. ஆகையினாலே அவ்விடம் தவிர மற்ற எந்த இடத்திலேயும் எம்பெருமானாருக்கு சேஷ பீடமோ மற்றொன்றோ இருப்பதில்லை. ஆனால் சுவாமி மணவாள மாமிகளுக்கு சேஷபீடம் இல்லாமல் எங்கேயாவது எழுந்தருளி உள்ளாரா என்றால் எங்கேயுமே கிடையாது. அப்படி ஆச்சாரியனாகிற மாமுனிகளுக்கு சிஷ்யலட்சணத்தோடு கூடின ரங்கநாதன் சமர்ப்பித்த ஆச்சாரிய சம்பாவனை தான் அந்த சேஷபீடம். அந்த சேஷபீடத்திலே எழுந்தருளி இருக்கும்படியான மாமுனிகள் சரமாச்சாரியரான பெருமை பெற்றவரான அவர் அருளிய கிரந்தங்கள் பல பல செய்யுள் மூலமாக பாசுரங்களாக தெரிவித்தது உபதேச ரத்தினமாலை, திருவாய்மொழி நூற்றந்தாதி, ஆர்த்தி பிரபந்தம். இந்த மூன்றும் பாசுரங்களாக அருளி செய்தது. ஸ்தோத்திரமாக தேவராஜ மங்களம், அதற்கு பிறகு யதிராஜ விம்சதி, காஞ்சி திவ்யதேச மாலிகா, தேவப்பெருமாள் சன்னதி திவ்யதேசத்தினுடைய விவரணம், இது நாளும் ஸ்லோக ரூபமாக காண கிடைக்கிறது. இதுவுமல்லாமல் வியாக்கியான கிரந்தங்களாக நமக்கு முமுட்சப்படி தத்வத்வயம், ஸ்ரீவச்சனபூஷணம், ஆச்சாரிய ஹிருதயம், இந்த 4ம் சுவாமியினுடைய வியாக்கியானத்தோடு திகழ்கின்றது. இதுவுமல்லாமல் ஞானசாரத்துக்கும் பிரமாயசாரத்துக்கும் பிரமாண யோஜனை, அதற்கு தகுந்த ஸ்லோகங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் எடுத்து அதை காட்டினார். சில வியாக்கியானங்களையும் பண்ணியுள்ளார். பெரியாழ்வார் திருமணிக்கு 5ஆம் பத்து முதல் பாசுரம் வரைக்கும் ஆச்சரியமான வியாக்கியானத்தை இட்டுள்ளார். ராமானுஜனுத்தந்தாக்கு சம்ஷேபமாக வியாக்கியானம் இட்டுள்ளார். அதே கிரமத்திலே மற்றும் பல கிரந்தங்கள் எழுதினதாக அருளி செய்ததாக பகவத்கீதைக்கு ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணினதாகவும், ஆனால் அது இப்பொழுது காண கிடைக்கவில்லை.
நம்முடைய தௌர்பாகியத்தினாலே என்றும் பெரியோர்களாலே சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட திவ்ய கிரந்தங்களுக்குள்ளே மிகவும் உயர்ந்ததானது உபதேச ரத்தின மாலை. அந்த உபதேச ரத்தின மாலையிலே தன்னுடைய அனுஷ்டானத்தை தான் காட்டுகிறார். எது அனுஷ்டானம் என்றால் ஆச்சாரிய அபிமானம் தான் நமக்கு உத்தாரகம் என்பதை மூடீகரித்து திருடீகரித்து நன்றாக ஆதாரங்களுடன் எடுத்து காட்டின திவ்ய கிரந்தம்தான் ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சாஸ்திரம். ஸ்ரீவச்சனபூஷணம் எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். வேதார்த்த மருதி இடுவது ஸ்மிருதி ஹிதிகாச புராணத்தாலே என்ன ஆரம்பிக்கிறது, எப்படி முடியுது பாருங்க. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று முடிகிறது. அதனால நம்ம பெரியோர்கள் எப்படி தெரிவிப்பார்கள், வேதார்த்த மருதி இடுவது ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று அந்த முதல் சூத்திரத்தையும் கடைசி சூத்திரத்தையும் சேர்ப்பார்கள். ஆக வேதார்த்தமானது எத்தை அறுதியிட்டு சொல்லுகிறது என்றால் ஆச்சாரியாபிமானத்தை தான் அறுதியிட்டு சொல்லுகிறது. ஆச்சாரியாபிமானம் என்றால் என்ன? ஆச்சாரியனிடத்திலே நமக்கு பரம விசுவாசமானது இருக்கணும். அந்த ஆச்சாரியனுடைய அடியவன் என்பதை எப்பொழுதும் உணர்ந்திருக்கணும். அவருடைய அபிமானத்துக்கு பாத்திரபூதனாக இருக்கணும். அதுதான் ஒரு சிஷ்யனுடைய லட்சணம். அந்த ஆச்சாரியனுடைய அபிமானம் பெற்றவனுக்குத்தான் சம்சாரத்திலிருந்து விமுக்தி ஏற்பட்டு முக்தாத்மாவாக மாறக்கூடிய பாக்கியமானது ஏற்படும். ஆக ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லாமற் போனால் அவர்களுக்கு முக்தாத்மாவாக பரமபதத்துக்கு உள்ளுக்குள்ளே செல்லக்கூடிய பாக்கியமானது ஏற்படாது. இதற்கு நமக்கு பல புராண கதைகள்லாம் இருக்கு. அதுல பாருங்க, ஒரு வைதிகன் 4 பிள்ளைகள் பிறந்தா, எந்த பிறந்த உடனே எங்க போயிடுச்சுன்னு தெரியல, எடுத்துட்டு போயிட்டா யாரும். பிறந்த உடனே ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, காண கிடைக்கல. 5வது தடவை பிரசவத்துக்கு காத்துட்டு இருக்கா. இப்ப அவன் சரணாகதி பண்ணினான் கண்ணனை. சுவாமி சுவாமி இந்த மாதிரி 4 தடவை ஆச்சு, எது போச்சுன்னு தெரியல, அடுத்த க்ஷணம் யாரோ கொண்டு போயிடுறான், இந்த வாட்டியாவது அந்த குழந்தை எனக்கு தங்கணும், அதுக்கு நீ கிருபை பண்ணணும்னா. உடனே எம்பெருமான் என்ன பண்ணான், சரணாகதியை ஒப்புக்கொண்டு நான் காப்பாத்துறேன்னு ஒத்துனான். நல்ல சமயம் வந்தது, கூப்பிட்ட சமயத்தில் இவன் என்ன பண்ணான், பக்கத்தில் இருக்க அர்ஜுனன், இந்த சின்ன காரியத்துக்கு நீ போகணுமா, நான் போய் அதை தடுக்கிறேன்ட்டு இவன் போய் பெரிய பானத்தால எல்லாத்தையும் மதிலெல்லாம் கட்டினான். ஆனால் குழந்தை பறந்தது, எழுந்த உடனே எங்க போச்சுன்னே தெரியல, போயிடுத்து. உடனே அவன் பாருங்க, நமக்கு ஒரு பழமொழி இருக்கு, சாமியார் வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்காத மாதிரின்னு. இது எப்ப வந்தது, இப்பதான். சாமியார் ஆகிற கண்ணன் வரம் கொடுத்தாலும் பூஜாரியை போல இருக்கக்கூடிய அர்ஜுனன் கெடுத்தானே, என்னை அர்ஜுனன் வையணும். உடனே பார்த்தான் எம்பெருமான், அப்பா கவலைப்படாதே, உன்னுடைய குழந்தைகளை நான் கொண்டு தருகின்றேன்னுட்டு அந்த பிராமணனையும் அர்ஜுனனையும் தேரில் வைத்துக்கொண்டு இங்கேருந்து காரிய வைகுண்டம் வரைக்கும் அழைச்சிட்டு போய் இவா 2 பேரையும் வெளியில விட்டுட்டு அவர்களை அவன் உள்ள போய் அங்க பிராட்டிமார்கள் திருக்கைகளிலே விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைகளை எடுத்துட்டு வரான்னு எம்பெருமான். அப்ப பாருங்க, அவளுக்கு உள்ளுக்குள்ள அனுமதி இல்லை, யாரு அர்ஜுனனுக்கும் வைதிகனுக்கும் உள்ளுக்குள்ள அனுமதி இல்லை. என்னன்னா சரீரத்தோடு கூடின காரணத்தினாலே சரீரத்தை விட்டான்னா அங்க போலாம். ஆகையினாலே அப்படி சரீரத்தை விட்டு முக்தாத்மாவாக மாறுவதற்குண்டான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்படுவதற்கு காரணமே ஆச்சாரிய சம்பந்தம். அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினுடைய பெருமையை நமக்கு உரைப்பதற்காக, நன்றாக எடுத்து கூறுவதற்காக ஏற்பட்ட திவ்ய கிரந்தம்தான் உபதேச ரத்தின மாலை. அந்த உபதேச ரத்தின மாலையிலே
தன்னுடைய ஆச்சாரியாபிமானத்தை காட்டுறார். எங்க காட்டுறார் பாருங்க. எனக்கு எப்படி இந்த பாக்கியம் கிடைச்சதுன்றத முதல் பாசுரத்திலேயே, எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து பின்னவருங்கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மன்னிய சீர் வெண்பாவில் வைத்து எந்தை எம்முடைய தந்தை. என்னது மனோகர பாவனைக்கு தந்தையான்னா? ஆமா, ஆச்சாரியன் தான். மந்த்ரோ மாதா குரு பிதா. சாஸ்திரம் சொல்றது பாருங்க, மந்திரம்தான் தாய், ஆச்சாரியன் தான் தந்தை. அதனாலதான் அந்த வார்த்தையை உள்ளுக்குள்ளே கொண்டுதான் எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால், திருவாய்மொழி பிள்ளையினுடைய கட்டாட்ச வைபவத்தினாலே, ஆச்சாரியனுடைய கட்டாட்ச வைபவத்தினாலே வந்த உபதேச மார்க்கம். உபதேசம் ஒருத்தருக்கு இப்படி சொல்லிட்டு வந்த இந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து கொண்டேன், நான் மனனம் செய்து கொண்டேன். சரி, எனக்கு வந்துடுச்சு, எனக்கு இந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே எல்லாம் கிடைச்சது, இத்தோட நின்றுடுமா? இல்ல, உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து பின்னவரும் கற்க. பின்னாளில் வரக்கூடிய நம் போல்வார்கள், அவருடைய காலம் 650 வருஷத்துக்கு முன்னாடி எழுந்தருள் இருந்த மாமுனிகள், அதற்காக தனக்கு திருவாய்மொழி பிள்ளை என்று வந்த அர்த்தத்தை தான் அனுபவித்தோம், நம்மோடு சரின்னு விட்டுடல. அதை என்ன பண்ணினார்? உபதேசமாய் பேசுகின்றேன், இப்படி பேசி எழுதி வைக்கிறேன். இந்த கிரந்தங்கள் மூலமாகவும் வியாக்கியானங்கள் மூலமாகவும் எல்லாவற்றையும் எழுதி வைக்கிறேன்னு எழுதி வச்ச. அதை நாம் எல்லோரும் மனசிலே கொள்ள வேணும். அப்பொழுது ஆச்சாரியனுடைய அருளினாலே தான் நமக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஆச்சாரியனிடத்திலே மாமுனிகள் எவ்வாறு ஒரு அந்தர பிரீத்தியோடு கைங்கரியம் பண்ணினார் என்பதை நமக்கு யதீந்திர பிரவண பிரபாவத்திலே மிக அழகாக நமக்கு காண கிடைக்கிறது வரலாறு. ரொம்ப அழகான விஷயம். மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி பிள்ளைக்கு அவர் எழுந்தருளி இருந்த காலம் வரைக்கும் பரிபூர்ணமான ஆச்சாரிய கைங்கரியத்தை ஒன்று விடாமல் பண்ணின பெருமையுடையவராக திகழ்ந்தார். எப்படிப்பட்ட கைங்கரியம்னா சர்வ கைங்கரியங்களும். எப்படி இளைய பெருமாள் ராமனுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதா ஸ்வபதஸ்சதே என்று தெரிவித்த கிரமத்திலே சர்வம் கரிஷ்யாமி, எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணுகிறேன். ஸ்வபதா ஜாக்ரதா, ஜாக்ரதான்னா விழித்துக் கொண்டிருக்கும் போதும், தபசானி சயனே படுத்துக் கொண்டிருக்கும் போதும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ணுகிறேன் என்று தெரிவித்தார். அதுபோல உடனிருந்து இளைய பெருமாள் போல திருவாய்மொழி பிள்ளைக்கு அத்தனை கைங்கரியங்களையும் பண்ணி கொண்டு வந்த மகாத்மத்தை பெருமையை உடையவர் தான் மாமுனிகள். அவருடைய சரம காலம், அப்பா இனிமேல் என்னுடைய கால வியோகத்துக்கு பிறகு நீ திவ்யதேசங்களை எல்லாவற்றுக்கும் எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணி எப்பொழுதும் திருவாய்மொழியிலேயே திவ்ய பிரபந்தத்திலேயே போதிபோக்கு கொண்டு இரும் என்று நியமித்தார். அந்த நியமன பிரகாரமே அப்படி எழுந்தருளி எல்லா திவ்ய தேசங்களையும் மங்களாசாசனம் பண்ணி அதற்கு பிறகு கோயிலிலே நித்திய வாசத்தோடு கூடியவராக திகழ்ந்தார் மாமுனிகள். அவர் தன்னுடைய கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியத்தை பண்ணினார் என்பதற்கு ஏதாவது சான்று உள்ளதா என்றால்
அதற்கு தன்னுடைய அனுஷ்டானத்தையே காட்டுகிறார். அந்த பாசுரம் வியாக்கிய பாசுரங்களிலே அந்த பாசுரமும் இப்பொழுது வரப்போறது. தன் ஆரியனுக்குத்தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அந்நேரறிந்து அதிலாசையின் நீ ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு. என்ன தன் ஆரியனுக்கு தன்னுடைய ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யனானவன் அடிமை செய்வது எதுவரைக்கும்? அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள், அவன் இந்த நாட்டிலே இருக்கிற வரைக்கும், இந்த லீலா விபூதியிலே இருக்கிற வரைக்கும் தான் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண முடியுமே தவிர அவர் பரமபதித்த பிற்பாடு பண்ண முடியுமா? முடியாதே. அப்படி அந்த கைங்கரியத்தை ஆச்சாரிய கைங்கரியத்தை பரிபூர்ணமாக பண்ணின பெருமையுடையவர் தான் மாமுனிகள். அதனாலே ஆச்சாரியனுக்கு இவரிடத்திலே மிகவும் விசுவாசம், மிகவும் அபிமானம், மிகவும் அபிமானம். அந்த அபிமானம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனம் நிறைய பேர் எழுந்தருளி இருக்கா. ஸ்ரீ வைஷ்ணவாள் திருவாயுமொழி பிள்ளை எழுந்தருளி இருக்கார். எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாரும் மொத்த பேர் வந்தாச்சு. ஆனால் மாமுனிகள் எழுந்தருள, மாமுனிகள் இன்னும் எழுந்தருளல. ஆகலாமே 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 என்றான். அப்ப தெரிவிக்கிறார் மாமுனிகள் எழுந்தருளல்லைன்றத திருவாய்மொழி பிள்ளை எப்படி தெரிவிக்கிறார்னா, இந்த பங்கி இந்த ததியாராதனம் சிறக்க வேண்டும் என்றால் பங்கி பாவனரான மாமுனிகள் எழுந்தருளவில்லையே. பங்கின வரிசை, வரிசையிலே வரிசையை சுத்தப்படுத்தக்கூடிய பெருமையானவர் யாருக்கு இருக்கு? மாமுனிகள். மாமுனிகள் எழுந்தருளாம இந்த ததியாராதனம் சிறக்குமா? சிறக்குமா? அப்ப பாருங்க என்ன அபிமானம், சிஷ்யனிடத்திலே ஆச்சாரியனுக்கு எவ்வளவு அபிமானம் என்பது நமக்கு மிகவும் அருமையாக காண கிடைக்கிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட மாமுனிகளுடைய ஆச்சாரிய அபிமானமும் அந்த சரம பருவ நிஷ்டையும் எவ்வாறு உபதேச ரத்தின மாலையிலே பேசப்படுகிறது என்பதை இருக்கிற காலத்துக்குள்ளே சில விஷயங்களை தெரிவித்து உங்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக இந்த உபன்யாசமானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எங்க சொல்றார் பாருங்க, ஸ்ரீவஜனபூஷணத்தினுடைய பெருமையெல்லாம் 7 பாசுரத்தினாலே பேசினார். ஸ்ரீவஜனபூஷணம் என்ன? ஆச்சாரியாபிமானம் தான் ஸ்ரீவஜனபூஷணத்தினுடைய முக்கியமான குறிக்கோள்னு கிளியே சொன்னேன். வேதார்த்தம் அறுதியிடுவது ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று அதை சொன்னேன். அப்படிப்பட்ட ஆச்சாரியாபிமானம் உடையவரான மாமுனிகள் தன்னுடைய ஆச்சாரியனிடத்திலே கொண்ட அபிமானத்தினுடைய வைபவத்தை மிக அழகான பாசுரங்களாலே ஸ்ரீவஜனபூஷண பாசுரங்கள் ஆன பிற்பாடு ஆரம்பிக்கிறார். அன்புருவில் தாளினகள் தன்னில் அன்பொன்றில்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயகோன் இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டுகிறான் ஆதலால் நன்னானவர்கள் திருநாடு. ஆச்சாரியனிடத்திலே அபிமானம் இல்லாதவர்களுக்கு மோட்சம் கிடைக்காது என்ற ஆச்சாரியனிடத்திலே அபிமானமானது இருக்கணும். சிவையிட்டவர்கள் திறத்திலே அபிமானமானது இருக்கணும். இது ரெண்டும் நமக்கு முக்கியம். ஆச்சாரியனிடத்திலே போறோம், பஞ்சசம்ஸ்காரத்தை பெறுகிறோம். அவர் என்ன பண்றார்? உடனே ஒரு புஸ்தகத்தை கொடுக்கிறார், பாதுகையை கொடுக்கிறார், தீர்த்தவடியை கொடுக்கிறார், எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். சொல்றார், நித்தியம் இந்த புஸ்தகத்தை நித்தியம் ஒரு தடவை பாராயணம் பண்ணு. இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஏகாதசி தவிர மற்ற எல்லா நாட்களிலும் ஸ்வீகரித்துக்கொள், எடுத்துக்கொள். இந்த தீர்த்தவடியை கரைச்சி துளியோண்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார். சரின்னு அங்கேருந்து வந்துட்டான். வந்த பிற்பாடு அந்த புஸ்தகத்தையும் பார்க்கல, அந்த திருவடியும் தொடரல, இந்த தீர்த்தவடியும் உபயோகிக்கல. அப்படி இருந்தான்னா அவன் என்ன சிஷ்யன்?
என்ன சிஷ்யன்? அவன் சிஷ்யன் அன்று. அப்படியல்ல, ஆச்சாரியன் தெரிவித்த அர்த்தத்தை மறக்காமல் நாம் நித்தியோச்சாரணம் பண்ணிக்கொண்டு வருவதுதான் ஒரு சிஷ்யனுடைய லட்சணம். அதைத்தான் முமுட்சப்படி என்கிற திவ்ய கிரந்தத்திலே பிள்ளலோகாச்சாரியர் ஒரு சூத்திரத்தினாலே நமக்கு காட்டி அருள்றார். மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியர் பக்கலிலும் பிரேமங்கனக்க உண்டானால் காரியகரமாவது. மந்திரத்திலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேணும். மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கல், மந்திரத்தை சொன்ன ஆச்சாரியனிடத்திலே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். மந்திரத்துக்குள்ளீடான, மந்திரத்துக்கு உள்ள இருக்கிற எம்பெருமானிடத்திலே நம்பிக்கை இருக்கணும். மந்திரத்தில் எங்கேயே எம்பெருமான் கண்ணால் பார்க்க முடியுதா அப்படின்னு எனக்கு கேட்கக்கூடாது. மந்திரத்தை சொன்ன ஆச்சாரியன் அவரு நம்ம போல மனுஷன் தானே, இன்னும் அவருக்கு என்ன வஸ்தி, அவருக்கு என்ன உயர்த்தி என்று எண்ணக்கூடாது. ஆச்சாரியன் என்பவர் யார் என்றால் வச்சனங்கள் என்ன சொல்றது, பிரமாணங்கள் என்ன சொல்றது பாருங்க. சாட்சாத் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்யமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினா. ஆச்சாரியன் என்கிறவர் மற்றொருவர் என்று, சாட்சாதாகிற நாராயணனே, எம்பெருமானே, சாட்சாத் நாராயணனே, சாட்சாத் நாராயணோ தேவஹா. எதற்காக அவதாரம் பண்ணார்? உத்தரத்தே லோகான் மக்னாத். மக்னான்னா இந்த சம்சார சமுத்திரத்திலே வீழ்ந்து கிடக்கும்படியான இவர்களை கருணையோடு தூக்குவதற்காகத்தான் ஆச்சாரியராக வந்து இவர்கள் அவதரித்தார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் இடத்திலே பரிபூர்ணமான விசுவாசத்தோடு அவர் தெரிவித்த மந்திரத்திலே, அந்த மந்திரத்துக்கு உள்ளக்க இருக்கிற எம்பெருமானிடத்திலே 3 இடத்திலேயும் நமக்கு விசுவாசம் இருக்கணும். அப்படி இருக்கும்படியான அதிகாரிக்கு மோட்சம் சம்பவிக்கும், கிடைக்கும் நிச்சயமாக. இல்லைன்னா கிடையாது, கிடையாது. அதுதான் சொல்றார். தன் குருவின் தாளினகள் தன்னில், தன்னுடைய குருவினிடத்தில் தாளினகள், அவருடைய திருவடிவாரத்திலே அன்பு இல்லாதார், அன்பு இல்லாதவர்கள் அன்பை எம்பெருமானிடத்தில் செலுத்தினால், ஆச்சாரியனை விட்டுட்டா எம்பெருமான பிடிச்சுக்கிறான், எம்பெருமான பிடிச்சுக்கிறான், உபயோகமே இல்லை. செய்தாலும் அம்புயகோன், அந்த எம்புயகோன் எம்பெருமான் அவன் ஒரு காலம் தரமாட்டான். யாரவன்? அம்புயகோன்னா தேவநாத மகிழ்ச்சியாகிற ஹேமாம்புய நாயகி சமாதனான தேவநாதன் தரமாட்டான். அம்புயகோன், அம்புயை கோன், ஹேமாம்புஜ நாயகி அந்த பிராட்டின் பேரு. அந்த கணவன் பேர் என்ன? நாராயணன் பேர் என்ன? தேவநாதன். அவனிடத்திலே பக்தியை காட்டிட்டு ஆச்சாரியனாகிற மாமனிகளிடத்திலே பக்தியை காட்டாமல் போனால் அவன் அவர்களுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாலும் கூட மோட்சத்தை தரமாட்டான், மோட்சத்தை தரமாட்டான். இது ரொம்ப ஆச்சரியமா ஆச்சாரியனுடைய வைபவத்தை, தன்னுடைய பெருமையை தானே தெரிவித்துக் கொண்டதாக இந்த பாசுரத்தினுடைய நிர்வாகத்திலே காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அடியனுடைய தாத்தா ரொம்ப ஆச்சரியமான நிர்வாகத்தை தெரிவித்துள்ளார். ஆக ஆச்சாரியனிடத்திலே அபிமானம் இல்லாமல்னால் மோட்சம் கிடைக்காது. இது யாருடைய வார்த்தை? மாமுனிகளுடைய வார்த்தை. ஆனால் மாமுனிகள் தன் பெருமையை தானே சொல்லிக் கொள்கிறார். யாருடைய வார்த்தையாக சொல்றார்? ரங்கநாதனுடைய வார்த்தையாக சொல்கிறார். தன் பெருமையை தானே சொல்லிக்கலாமா? சொல்லிக்கலாமான்னா சொல்லிக்கலாம். பெரிய வித்வத் சரஸுக்கு போறான், பல அறிஞர்களை வெல்கிறான், ஊருக்கு வரான், என்ன அங்க என்ன நடந்தது, என்ன நடந்ததுன்னு கேட்கிறான். அப்ப சொல்லலாம், சொல்லலாம். நன்னூல் கூட சொல்றது, மண்ணுடை மன்னத்து ஓலை தூக்கியும், என்ன ஓலை தூக்கி அப்படின்னு ஒரு சூத்திரத்தை ஆரம்பிச்சு பகும் புலவோர்க்கே,
புலவோர்க்கு தகும் சொல்லிக்கலாம், பெருமை சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு எவ்வளவு பெருமை பாருங்கோ. யார்? மணவாள மாமனிகள் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பெருமையாளனான ஸ்ரீரங்கேச அதிபதியாகிற ரங்கராஜனே, ரங்கநாதனே வந்து சிஷ்ய லட்சணத்தோடு கூடி என்னிடத்திலே 1 சம்வத்சர காலம் அந்த வைபவமான பகவத் விஷய திருவாய்மொழி வியாக்கியானங்களை கேட்டு தரித்து அதற்கு சம்பாவனையாக பண்ணினான். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையோடு கூடினவனான எம்பெருமான் என்ன சொல்றான் பாருங்க. என்னிடத்திலே அன்பு வைத்தா பிரயோஜனம் இல்லை, என்னுடைய ஆச்சாரியனாகிற மாமனிகளிடத்திலே நீங்கள் அன்பு வைக்காமல் போனால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. யாருடைய வார்த்தை? சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லலாம். எப்படி நிர்வகிக்கிறார் என்றால், திருவாய்மொழியில ஒரு பாசுரம் வருது. மால்தனில் மிக்குமோர் தேவும் உளதே. 2ஆம் பத்திலே ஆச்சரியமாக பாசுரம். மால்தனில் மிக்குமோர் தேவும் உள. மால் திருமால் தனில் மிகுந்த மேலான ஒரு தெய்வம் லோகத்திலே உண்டா 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 கேட்கிறார். கிடையாது, கிடையாது. அந்த மால் தனில் என்பது இலக்கணத்தின்படி சேர்க்கும்படியான சமயத்திலே மாறனில் மிக்குமோர் தேவும் உள்ளதே. மாறனில், மாறனை காட்டிலும் தேவதை உண்டா? கிடையாது. கணிதம் சிறுத்தாமல் என்ன சொல்றார்? எல்லாம் எம்பெருமான், எனக்கு நம்மாழ்வார்தான். அத்தனாய் அன்னையாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன். எல்லாம் மொத்த விதமான வரமும் அவர்தான். எனக்கு அவர்தான். எல்லா விதமான தேவத்தையும் அவர்தான். ஆகையினாலே அப்படிப்பட்ட மேலான மாறனில் மிக்குமோர், மாறனை விட தேவத்தை உண்டா? தன்னுடைய பாசுரத்திலேயே அப்படி வரும்படியாக ஒரு பாவத்தை எப்படி காட்டியுள்ளாரோ அதே கிரமத்தில் தான் மாமுனிகளும் இந்த பாசுரத்திலே தன்னுடைய பெருமையை தானே சொல்லிக் கொள்ளும்படியாக. அது யார் சொல்றார்? ரங்கநாதன் சொல்ற மாதிரி. ரங்கநாதன் சொல்ற மாதிரி. வால்மீகி சொல்றார். யாருடைய வார்த்தையாக? சீதையினுடைய வார்த்தையா சொல்றார், ராமனுடைய வார்த்தையா சொல்றார், ராவணனுடைய வார்த்தையா சொல்றார். அதுவும் சொல்றாரா? ராவணன் வார்த்தையாது, ராமன் வார்த்தையாது, சீதையினுடைய வார்த்தையாது. அந்த மாதிரி இது மாமுனிகளுடைய வார்த்தையாக இருந்தாலும் இதை எப்படி நிர்வகிக்கிறார் காஞ்சி சுவாமிகள்? ரங்கநாதனுடைய வார்த்தையை போல் உள்ளது. என்ன சொல்றார்? என்னுடைய ஆச்சாரியனான மாமுனிகள் திருவடிவாரத்திலே அபிமானம் இல்லாதவர்கள், பிரீத்தி இல்லாதவர்களுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாலும் மோட்சம் சித்திக்காது அப்படின்னு சொல்லிட்டார். ஆச்சாரியனுடைய சம்பந்தம் நமக்கு மிகவும் மேலானது, ரொம்பவும் கொண்டாடத் தகுந்தது என்பதை நன்றாக புரிந்து கொண்டு ஆச்சாரிய சம்பந்தத்தோடு இத்தனை நாள் ஆச்சாரிய சம்பந்தத்தை மறந்திருந்தாலும் இனிமேலே ஆச்சாரிய சம்பந்தத்தை மறக்காமல் நாம் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணமானது ஏற்படும். இத்தனை நாள நாம் மறந்திருந்தாலும் ஐயோ ஆச்சாரியன் தெரிவித்த மந்திரத்தை மறந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த உபன்யாசத்தை கேட்டு இத்தனை நாள் ஆச்சாரிய தனியன் சொல்லாதவெல்லாம் கூட நாளையிலேருந்து ஆச்சாரிய தனியன் சொல்லலாம். என்ன காரணம்? ஐயோ சுவாமி, ஒருத்தர் கேட்கிறார், இந்த உபன்யாசத்தை கேட்ட பிற்பாடு அடி எனக்கு தொலைபேசியில் பேசுகிறார். சுவாமி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சமாஷணம் பண்ணிட்டேன். 20 வருஷமா ஆச்சாரியனே நினைக்கல, ஆச்சாரிய தனியன்களை சொல்லலை, குரு பரம்பரையை சொல்லலை, திருமந்திரத்துவ சரமஸ்லோகங்களை சொல்லலை, ஒன்றுத்தையும் சொல்லாமல் காலம் போக்கிட்டேன். என்ன பண்ணுறது? எனக்கு ஒன்றும் கவலைப்படாது. இப்போவாவது நல்ல ஞானம் ஏற்பட்டதே, அறிவு உமக்கு ஏற்பட்டதே, நாளையிலேருந்து ஆரம்பியும். உடனே என்ன பண்ணுறான்? மேலே போட்டு வச்ச புஸ்தகத்தை எடுக்கிறான், தும்பு தட்டுறான், மறுநாள்லேருந்து ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கும் ஐயோ காலமெல்லாம் வீணாய் போயிடுத்தே,
பொய்யாழ்வார் சொல்றார், படுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன். பல பகலும் ஐயோ ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட காலத்திலிருந்து ஆச்சாரிய தனியன்களை மறந்தேனே, ஆச்சாரியனை மறந்தேனே என்ன ஒருத்தன் நினைத்தான்னா அவனுக்கு கீழ்கழிந்த காலம் எல்லாம் கூட நல்ல காலமாக ஆய்விடும், நல்ல காலமாக ஆய்விடும். ஆகையினாலே ஆச்சாரியனை மறக்காமல் இருக்கின்றவர்களுக்கு தான் நமக்கு மோட்ச சாம்ராஜ்யம் நிச்சயம். சரி, ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர், யார் எப்படிப்பட்டவர், அதுதான் அடுத்த பாத்து சொல்றார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவையடைந்த கால் மாநிலத்தீர் தேனாறு கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தன் தரும். ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? ஞான அனுஷ்டான பரிபூர்ணராக இருக்கணும். ஞானத்தோடு அனுஷ்டானத்தோடு ரெண்டு கண்கள் அவர்களுக்கு, ஆச்சாரியனுக்கு. ஒன்று ஞானம், அறிவுடைய தன்மை. இரண்டாவது அனுஷ்டானம், செய்து காட்டும் தன்மை. வெறும் சொல்றது மட்டுமல்ல, அதை செயலிலேயும் செய்து காட்டும் தன்மை, அதுதான் முக்கியமானது. சொல்லிடலாம், சொல்றவாள்லாம் செய்து காட்டுவது என்பது கிடையாது. சாதாரண லோகத்தில் சொல்லுவான், வாய்ச்சொல்லில் வீரர் அடி என்று சொல்லுவான். அந்த மாதிரி வாய்ச்சொல்ல வீரராக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நாம் எந்த விதமாக இருக்கணும் என்றால், சொன்ன செயலை செய்து காட்டும்படியான கிரமத்திலே இருக்கணும். ஆக ஞானம் அதை அனுஷ்டானத்தோடு கூடியிருக்கும்படியானவர்களாக நாம் திகழ வேணும். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாக. வெறும் ஞானம் மட்டும் இருந்து அனுஷ்டானம் இல்லாமல் போனால் உபயோகம் இல்லை. அனுஷ்டானம் இருந்து ஞானம் இல்லாமல் போனால் உபயோகம் இல்லை. ரெண்டும் நமக்கு ரெண்டு கண்கள். எப்படி ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு உபய வேதங்களும், சம்ஸ்கிருத வேதம், திராவிட வேதம் எப்படி ரெண்டு கண்களாக திகழ்கின்றதோ, அதே போல நமக்கு ஞானமும் அனுஷ்டானமும் ரெண்டுமே ரெண்டு கண்கள். ஆச்சாரியர்களுக்கு ரெண்டு கண்கள். எதுன்னா ஞானானுஷ்டான பரிபூர்த்தி, ஞானானுஷ்டானத்தோடு கூடின தன்மை, அதுதான். அப்படிப்பட்ட ஞானானுஷ்டான பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவர்களை நாம் ஆசிரயித்தோம் என்றால் பாருங்க, நாம எப்படிப்பட்டவர் ஆசிரயித்திருக்கோம்? மாமுனிகள் ஆசிரயித்திருக்கோம். மாமுனிகள் எப்படிப்பட்டவர்? தி பக்தி ஆதி குண அர்ணவம் சொல்லியிருக்கு. தீன்னா அறிவுடன், பக்தி ஆதின்னா மற்ற எல்லா அனுஷ்டானங்களோடு கூடினவர், எல்லாத்தோடையும் கூடினவர். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சாரியனை, ஞானானுஷ்டான பரிபூர்த்தியோடு கூடியவரை ஆசிரயிக்க வேணும். எங்க சுவாமி சொல்லுவார், ஒருத்தர் நல்ல ஞானம், ஆனா அனுஷ்டானம் என்பதே கிடையாது. ஒரு ராமாயண பிரவச்சனம் பண்றவர் நிறைய இடத்துல ராமாயணம் அவருக்கு சொல்லிட்டே இருப்பார். இது முடிஞ்சதுன்னா அடுத்தது, அடுத்து முடிஞ்சா அடுத்தது, அடுத்தது அடுத்தது கிடைச்சுட்டே இருக்கும். எம்பெருமானுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகத்தினால மிக அழகாக ஸ்ரீராமாயணத்தை சொல்றவர். நல்ல ஞானம். ஸ்ரீராமாயணத்தில் எந்த இடத்தை கேட்டாலும் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய பெருமை. ஆனால் ஆனால் அனுஷ்டானம் என்பதே கிடையாது. அனுஷ்டானம் என்பதே கிடையாது. இந்த ஸ்ரீராமாயணத்துக்கு என்ன முக்கியமானது? ஸ்ரீராமாயணம் ஏகபத்னி விரதம், ஒரே ஒரு பெண் பிள்ளையோடு கூடின தன்மையை விளக்கும்படியான புராணம், ஆச்சரியமான இதிகாசம். அந்த இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்திலே அந்த பெண் பிள்ளை சீதா பிராட்டியினுடைய வைபவம் என்னன்னா, தனி ஒருத்தியத்தான் எம்பெருமான் கை கொண்டான். அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம், பூர்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் பல ஆயிரம், பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு பவ்வம் எரிது வரை சொல்ற பெரியாழ்வார். பல்லாயிரம் பேர்
ஒத்தரா ரெண்டா கணக்கே இல்லை என்று தெரிவிக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட விதத்திலே ஆச்சாரியன் அனுஷ்டான பூர்ணர் என்பதை சொல்லும்படியான சமயத்திலே ஒருத்தரை பற்றி ஒருத்தியோடு கூடின அவதாரமாகிற ராமாவதாரத்தை நன்னா அனுஷ்டானத்தோடு கூடி இருக்க வேண்டியவர். ஞான வைபவம் உடைய ராமாயணத்திலே அனுஷ்டானம் இல்லை. எங்க போனாலும் ஒரு பெண் பிள்ளையை பிடிச்சுக்கிற ஒரு ஊருக்கு வந்தார், சொல்லிட்டு இருக்கார். அந்த ஊர்லயும் ஒரு பெண் பிள்ளையோடு சமாகமம் ஏற்படுறது. அன்னைக்குன்னு பார்த்து சீதா வைபவம், பாதிவிரத்திய லட்சணம் எல்லாத்தையும் சொல்றார் அன்னைக்கு உபன்யாசத்துல. அந்த பெண் பிள்ளையும் வந்தா, அந்த பெண் பிள்ளையும் வந்து கேட்டான். அந்த பாபத்தெல்லாம் பாதிவிரத்தியம் இல்லாமல் போனால் என்னென்ன பாவம் அதெல்லாம் எல்லாத்தையும் பெருசா உபன்யாசத்துல ரொம்ப நன்னா வாய்ச்சொல்லில் வீரராக சொல்லிட்டான். ராத்திரி அவ வீட்டுக்கு போய் கதவை தட்டுறார். சுவாமி சுவாமி கதவை திறக்க மாட்டேன், இனிமே தொழிலே விட்டுட்டேன். ஏன் ஏன் ஏன்னா இன்னைக்கு உங்க உபன்யாசத்தை வந்து கேட்டேன், இப்போ இவ்வளவு பாவம் இருக்கா, இனிமே பாவத்தை தொலைக்கணும்ட்டு விட்டுட்டேன், வேண்டாம். உடனே அவர் சொல்றார், அட பைத்தியமே, இதெல்லாம் ஊருக்கு உபதேமே தவிர நமக்கு இல்லை. அப்ப பாருங்க, ஞானம் இருக்கு, அனுஷ்டானம் இல்லை. ராமாயணத்தை சொல்றார், ராமாயணத்துல சொன்ன ராமனுடைய அனுஷ்டானத்தை இவர் கை கொண்டாரா? இல்லை, அது பிரயோஜனம் அல்ல. அப்படி இல்லாமல் ஞான அனுஷ்டான சம்பூர்ணராக யார் ஒருத்தர் இருக்கிறாரோ அவர் சம்பந்தத்தினாலேயே நமக்கு மோட்சம் கிடைக்கும். அது ஞானானுஷ்டான சம்பன்னராக இருக்க வேணும். சரி சொல்லிட்டார். தானே வைகுந்தம் தரும். உடனே என்ன சொல்றார்? உய்ய முழுங்கும் உண்பதற்கள் தம்பதத்தே வையும் அந்த மாநிலத்தீர் கையுரைக்கேன் மையளவில் மாயம் பரமதம் உங்களுக்கா கையிலங்கு நெல்லிக்கனி. அப்படி ஆச்சாரியனையும் ஆச்சாரியன் தெரிவித்த மந்திரங்களையும் எம்பெருமானையும் மறக்காமல் இருக்கிறவனுக்கு மோட்சம் கிடைக்கும். அது எப்படிப்பட்ட மோட்சம்? கை இலங்கு நெல்லிக்கனி. கையிலே நெல்லிக்காய் இருக்கிற மாதிரி. ஒரு கையில ஒரு நெல்லிக்காயை வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. எங்க பாருங்க நெல்லிக்காய், இதோ இருக்கு. அப்ப நெல்லிக்காய்னா நெல்லிக்காய் இல்ல, நெல்லிக்காயை போலே ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே ஏற்பட்ட மோட்சத்தினுடைய பாக்கியம், அதுதான் நெல்லிக்காய். மோட்சம் என்பதுதான் நெல்லிக்காய். ஓஹோ, அப்படியா? நமக்கு கைக்குள்ள கிடைச்சிடுமா? அது கிடைச்சிடுமா? அப்படி இருக்கும்படியான சமயத்திலே ஆச்சாரியனை விட்டு பிரியக்கூடாது. ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சிதன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருத்த மாட்டாது. அந்நாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள். ஆச்சாரியன் பண்ணின உபகாரம் உயர்த்தினா அவனை விட்டு பிரியக்கூடாது. அந்நேரறிந்து மதிராசையின்னி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார். யாராவது பிரிவாளா? அவர்கள் திருவாய்மொழி பிள்ளை பிரிந்தாரா? அந்த மாதிரி பிரியாத பாக்கியத்தோடு இந்த சாதாரணமா சொல்லுவா, இந்த காரடையான் நோன்புன்னு ஒன்று விசேஷமா பண்ணுவா. அந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு அவ சொல்லுவாளாம் பெண்கள், உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு தருகின்றேன், பிரியாத கணவனை எனக்கு தா என்று வேண்டுவர்களாம். அந்த மாதிரி இந்த இடத்துல எம்பெருமான் நமக்கு கொடுத்த பாக்கியமான ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு. ஆச்சாரியனை விட்டு பிரிந்திருக்க கூடாது. அவனை விட்டு பிரிந்தான்னா நமக்கு என்ன பாக்கியம்? பாக்கியம் என்று அபாக்கியம். அதனால அவன் இருக்கிற காலம் வரைக்கும் ஆச்சாரிய கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டே இருக்கணும். நான் இருந்தேன், யார் சொல்றார்? மணவாள மாமுனிகள் சொல்றார், நான் இருந்தேன், நீங்கள் இருங்கள், என்ன போல நீங்களும் இருங்கோ, அப்பதானே என்ன சேர்ந்தவன் ஆகும்.
என்று ஆச்சாரிய கைங்கரியத்தை பண்ணிக்கொண்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் என்ன உபகாரம் பண்றார்னா, ஆச்சாரியன் சிச்சனாரு இறைப்பேணும் அவன் தேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைக்கும் ஆர்க்கு மன்னேர் நிற்க அரிதாம் நிற்க அரிதாம். ஆச்சாரியன் என்ன உபகாரம் பண்றான்? நமக்கு சிஷ்யனுடைய ஆத்மோ ஜீவனத்தை ரட்சிக்கிறார், காப்பாற்றுறார். சிஷ்யன் ஆச்சாரியனுடைய திருவேணியை காப்பாற்றுறார். இது ரெண்டும் சொல்லியிருக்கு எங்க ஸ்ரீவச்சன கோஷனத்தை. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மோ ஜீவனத்தை பேண கடவன், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய திருவேணியை ரட்சிக்க கடவன். ரெண்டும் சொல்லியிருக்கு. ஆச்சாரியனுடைய திருவேணியை காப்பாற்றுறது யாருக்கு? சிஷ்யனுடைய லட்சணம். சிஷ்யனுடைய ஆத்ம ஜீவனம், ஆத்ம உஜ்ஜீவனம், அது மேல் லோகத்துக்கு போய் சேரும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்துவது யாருக்கு? யாரு? ஆச்சாரியனுடைய அதீனம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய திருமேனியை சிஷ்யர்கள் காப்பாற்ற வேணும். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்மோ ஜீவனத்தை காப்பாற்ற வேணும். அப்படி ஒருத்தர் காப்பாற்றினார். யார் அவர்? நம்பிள்ளை. நம்பிள்ளை என்றவர் ஒருத்தருடைய ஆத்ம உஜ்ஜீவனத்தை காப்பாற்றினார். யார் அவர்? பெரிய ஜீயர், அவர் சன்னியாசி. அவருக்கு என்ன பேரு? பின்பழகராம் பெருமாள் ஜீயர். பின்பழகராம் பெருமாள் ஜீயர். பின்பழகராம் பெருமாள் ஜீயர். பின்பு அழகராம், முன்பக்கத்தில் அழகு இல்லை. இந்த திருவரங்கத்தில் அரங்கநாதனுக்கு மிக அழகாக கொண்டாட்டம் கொண்டாடுவான். என்ன கொண்டாட்டம்? முன்பிலும் பின்பழகிய பெருமாள் என்று கொண்டாடுவான். அந்த மாதிரி கொண்டாட்டம் போல பின்பழகராம் பெருமாள் ஜீயர். அவர் நம்மளோட சிஷ்யர், நம்மளோட வயசுல பெரியவர், சன்னியாசி, எல்லாம் இருக்கு. ஆச்சாரிய கைங்கரியத்தை நம்பிள்ளைக்கு ஆனாடி மகள். நம்பிள்ளைக்கு என்னென்ன கைங்கரியமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஐயா அப்பா வேண்டாம்பா, நீ சன்னியாசி, நான் சம்சாரி, வேண்டாம் வேண்டாம், எல்லாம் கிடையாது. ஆச்சாரியனிடத்திலே சன்னியாசி சம்சாரின்றதுல கிடையாது. ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணே இருப்பேன். வயசு ரொம்ப ஆயிடுச்சு, முதிர்ச்சி, தளர்வு எல்லாம் இருக்கு, ஆனா விட மாட்டேன்ற. நம்பிள்ளை சொன்னார். நம்பிள்ளைக்கு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, அவர் சீட்டு எழுதி கொடுத்தாங்கன்னா மோட்சம் கொடுத்துருவோம் எம்பெருமான் ரங்கநாதன். அதனால உனக்கு மோட்சம் கொடுக்குறேன், மோட்சம் ஏற்பாடு பண்றேன், நீ கிளம்பி போகணும். அவர் கேட்டார், சரி நான் கிளம்பி போறதுக்கு தெரியும், அங்க போனா நம்மள கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஐயோ அங்க போனா நான் இங்க இருந்துட்டு நீ அங்க போயிட்டேன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எப்படி? தொன்றொடிப்படி ஆழ்வார், என் அமுதினை அச்சுவை இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமானம் அச்சுவை பெரினும் வேண்டேன். இச்சுவை, இந்த ரங்கநாதனுடைய சுவையை விட்டு அச்சுவை வைகுண்ட தாமமாகிற சுவை தேவையில்லை. என் அமுதினை கண்ட கண்டல் மற்றொன்றினை காணாவே. இந்த அமுதை, ரங்கநாதனாகிற அமுதத்தை பார்த்த கண்களாலே மற்றொன்றை சிவைகுண்ட தாமத்தினுடைய வைபவத்தை கண்ணால் பார்க்க மாட்டேன். இதை சொல்லிட்டார். இதுக்கு முன்னாடி திருவடி ஹனுமன் பக்திச்ச நியதா வீர பாவகான அந்யத்ர கச்சதி அந்யத்ர கச்சதி. எனக்கு உன்னை விட்டு மற்றொரு தனத்திலே என் எண்ணம் செல்லாது. திருவடி 3 பேர் சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் பாருங்க, இது 3ம் எம்பெருமான் விஷயத்தில். ராமபிரான் விஷயத்திலே திருவடி தெரிவித்தது, அரங்கநாதன் விஷயத்திலே தொண்டடிப்படியாழ்வாரும் திருப்பானாழ்வாரும் தெரிவித்தது. இதை விட உயர்த்தியானது எதுவென்றால், பின்பழகராம் பெருமாள் ஜீயர் மோட்சம் கொடுக்கிறேன்னா வேண்டாம் சுவாமி, பெருந்திவத்தில் அன்பது மற்ற பெருந்திவத்தில் பரமபதத்தில் எனக்கு ஆசையே இல்லை, ஆசையே இல்லை. அங்கே போனால் நம்பிள்ள கைங்கரியம் கிடைக்குமா? நம்பிள்ள கைங்கரியம் கிடைக்குமா? நம்பிள்ள கைங்கரியம் தான், ஆச்சாரிய கைங்கரியம் தான் எனக்கு தேவை. அது இங்கே தான் கிடைக்கும், நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் பண்ணிட்டு இருப்பேன்.
விடமாட்டேன். அப்படிப்பட்ட ஆச்சாரிய கைங்கரியத்தை நாம் பண்ண வேண்டும் என்று தெரிவித்த மாமனிகள், அப்படிப்பட்ட நாம் எப்படிப்பட்டவர்களோடு சேரணும்னா 3 அதிகாரிகள் இருக்கா. நாஸ்திகாள், ஆஸ்திகாள், ஆஸ்திக நாஸ்திகாள்னு 3 பேர் இருக்கா. அந்த 3 பேர்ல நாத்திகரோடு சம்பந்தம் வேண்டாம், ஆத்திக நாத்திகரோடு சம்பந்தம் வேண்டாம், ஆஸ்திகாலோடு சேரணும். நாத்திகரும் நற்கலையில் நன்னரு சேர் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாமை வரை ஓர்த்து. முதல்ல நாஸ்திகாள், நடுவுல ஆஸ்திகாள், கடைசியில ஆஸ்திக நாஸ்திகாள். 3 பேர் இருக்கா. நாஸ்திகால்னா என்ன? பகவான் இல்லைன்னு சொல்றவா. ஆஸ்திகால்னா பகவான் உண்டு என்று சொல்கிறவர்கள். ஆஸ்திக நாஸ்திகால்னா உண்டு இல்லை ரெண்டும் சொல்றவா, வேஷம் போடுறவா. ஆகையினால இந்த 3 பேர்ல முன்னவரும் முதல் நாஸ்திகனும் பின்னவரும் ஆஸ்திக நாஸ்திகரும் மூர்க்கர். ஆகையினாலே அவர்களை விட்டு ஆஸ்திகர்களை பின்பற்று. ஆஸ்திகர்கள்னா யாரு? ஆச்சாரியனை பின்பற்றுங்கள். ஆச்சாரியனை தவிர நாஸ்திகனும் தேவையில்லை, ஆச்சாரியனை தவிர்த்த ஆஸ்திக நாஸ்திகனும் தேவையில்லை. தேவையில்லை. நல்ல மனமுள்ளதொன்னை, நல்ல மனமான வஸ்துவை நாம் கூட வேணும். அது சேர்த்தி அவர்களோடு சேர்ந்தால் நமக்கு பாக்கியம் கிடைக்கும். தீய கந்தத்தோடு கூடியிருக்கிற வஸ்துவோடு சேர வேண்டாம். அது என்ன? நல்ல குணமுடையோர் தங்களுடன். நல்ல குணமுடையவர்கள் நல்லவர்களோடு சேருங்கள், தீய குணமுடையவர்கள் தீயவர்களோடு சேருங்கள், நல்லவர்களோடு சேர வேண்டாம். நமக்கு தீயவர்களோடு சம்பந்தம் வேண்டாம், நல்லவர்களுக்கு தீயவர்களோடு சம்பந்தம் வேண்டாம், தீயவர்களுக்கு நல்லவர்களோடு சம்பந்தம் வேண்டாம். நல்லவர்களோடு நல்லவர்கள் சேர்ந்தால் சேர்த்தி, தீயவர்களோடு சேர்ந்தால் நமக்கு செருவு, அழிவு. ஆகையினால் அது நமக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட நல்லவர்களோடு சேர்ந்த நாம் எப்படி இருக்கணும்? முன்னோர் மொழிந்த முறையிலே தப்பாமல் அதை தெரிந்து கொண்டு அதையே நாம் பேசி வர வேண்டும். அதையே பேசணும். நமக்கு தோன்றினதெல்லாம் சொல்லக்கூடாது, நமக்கு தோன்றினது சொல்லக்கூடாது. அதனாலதான் முதல் மாசத்துல என்ன சொல்றார்? எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கம். நானாக சொல்லலை, எங்க ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை தெரிவித்த மார்க்கத்தை சொல்றேன். அதனாலதான் கடைசியில முடிக்க சேவும். மறுபடியும் என்ன முடிக்கிறார் பாருங்க. முன்னோர் மொழிந்த முரதப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேச வேண்டும். அதையே பேச வேண்டும். அதை பேசாமல் இருக்கக்கூடியவர்கள் தம் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி, நம் நெஞ்சிலே தோத்தினதை எல்லாம் சொல்லும்படியானவர்கள் அவர்கள் மூர்க்கர், அவர்கள் மூர்க்கர்கள். ஆகையினால் அப்படிப்பட்ட மூர்க்கராக நாம் இருக்கக்கூடாது. பெரியோர்கள் தெரிவித்த கிரமத்திலேயே பேச வேண்டும். அவ யார்? பூர்வாச்சாரியர்கள் போதமனுட்டானங்கள் கூர்வார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேர வேண்டும், இன்பமுத்து வாழ வேண்டும், தெருள் தெருமா தேசிகனை சேர்ந்து இருக்க வேண்டும் சொல்றது பாருங்க. பூர்வாச்சாரியர்களுடைய அனுஷ்டானத்தையும் போதம் ஞானம் அனுஷ்டானத்தை தெரிந்து கொண்டு அதை கூறுபவர்களை கூறும்படியானவருடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் தேர வேண்டும். இருள் தருமா ஞானத்திலே அந்த பெரியோர்களுடைய ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் கடைபிடிக்க வேண்டும், இன்பமுற்று வாழ வேண்டும், ஆச்சாரியனை பற்றி இருக்க வேண்டும். எப்படிப்பட்டது அந்த ஆச்சாரிய உபதேசம்? எப்படிப்பட்டது? அது பெரிய மாலை. இந்த உபதேசரத்தின மாலை தன்னை சிந்ததனில் நாளும் சிந்திப்பார். எப்பொழுதும் மனசுக்குள்ளேயே சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். ஆச்சாரிய உபதேசங்களை, ஆச்சாரியன் தெரிவித்த கருத்துக்களை, இப்பொழுது இந்த 1 மணி நேரமாக உங்களுக்கு தெரிவித்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் எப்ப பார்த்தாலும் மனசம் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டே இருந்தால் எந்த எதிராசர் இன்னருளுக்கு என்ன இலக்காகி சதிராக வாழ்ந்திடுவர்தாம். எதிராசர் இன்னருளுக்கு, எம்பெருமானார் இன்னருளுக்கு அணித்தாகி
அவருடைய கடாட்சத்துக்கு வைபவத்துக்கு பாத்திரமாகி நீங்கள் எல்லோரும் நன்றாக வாழ்வீர்கள், சுகமாக வாழ்வீர்கள், வையத்திலே வாழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று தெரிவிக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே நாம் வாழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் ஆச்சாரியனை பற்றி ஆச்சாரியன் தெரிவித்த கருத்துக்களை மறக்காமல் கைக்கொண்டு அதை அனுஷ்டானம் தினந்தோறும் சொல்லி வருவதுதான் நமக்கு பெருமை. அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய சம்பந்தம் நமக்கு கிடைச்சதுன்னா என்னையா கடைசியில முடிகிறார், மண்ணுயிர்காலிங்கே மணவாளமா முனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அப்படிப்பட்ட மணவாளமாவுடைய சம்பந்தத்தை யார் யார் பெற்றவர்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் மாமனுடைய பாதுகையாகிற பொன்னடியாம் செங்கமலத்துடைய சம்பந்தத்தினாலே அமானவன் என்று சொல்லும்படியான மோட்சத்திலே இருக்கக்கூடிய அவனுடைய சம்பந்தம் கண்டிப்பாக கிடைக்கும். அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் அது அவனுக்கு கடமையாகும் என்று வியாக்கியானம் பண்ணான். ஆனா அஸ்மத் சுவாமி காஞ்சி சுவாமி என்ன பண்ணார், அமானவர் கரஸ்பர்சம் நமக்கு வீண். எப்பொழுது பொன்னடியாம் செங்கமலமாகிற மணவாளமாவுடைய திருவடி நம் தலையில் தரித்தோமோ அமானவ கரஸ்பர்சம் தேவையே இல்லை. ஆக அமானவ கரஸ்பர்சம் நமக்கு தேவையில்லை என்றால் எப்படி இருக்கணும், ஆச்சாரிய சம்பந்தத்தோடு கூடியிருக்கணும். அப்படிப்பட்ட ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்றவர்கள் தான் நீங்கள் அத்துணை பேரும். அப்படிப்பட்ட ஆச்சாரியனுடைய புகழ்பாடி நாம் எல்லோரும் எப்பொழுதும் ஆச்சாரியனையே நினைத்து கொண்டு அவருடைய திருவடிகளை பாடி வாழ்த்தி அவருடைய பெருமைகளை பேசி உய்விப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஏற்படுத்தின சிங்கப்பூர் வாழ் ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நிற்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து. தழை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே.